நம்ம சாப்டர் 30ல இருக்கோம். இந்த சாப்டரில் ஜெனரிக்ஸ் பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கணும். மெத்தடில் எப்படி ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கிளாஸில் எப்படி ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஇசிஎஸ்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது, ப்ரொடியூசர் எக்ஸ்டென்ஸ் கன்சியூமர் சூப்பர் அப்படின்னு. இப்போ இதை பற்றி எடுத்தால் சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது. ஸோ நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் ஏபிஐ படிக்கணும், ஜாவா கலெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். அதை லேர்ன் பண்ண பிறகு தான் இந்த பிஇசிஎஸ் பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நான் கலெக்ஷன் சாப்டரில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் கலெக்ஷன் சாப்டரை பார்க்கும்போது இந்த பிஇஎஸ் பற்றியும் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ ஜெனரிக்ஸ் மெத்தட் ஜெனரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து ஜெனரிக்குன்னு ஒரு கான்செப்ட் வந்தது? ஜெனரிக்குன்ற கான்செப்ட் வந்து மெயினாக வந்து கலெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்தது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்தோ நம்ம வந்து கலெக்ஷனை பற்றி படிக்கலை, பட் எல்லாருக்கும் வந்து அரே லிஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் ஒரு அரே லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிளோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜெனரிக்ஸ் வந்து ஜாவா 5லேருந்து தான் வந்தது, 1.5லேருந்து தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஜெனரிக்ஸ் கிடையாது. ஸோ ஜாவா 1.5ல் வந்து என்ன பண்ணாங்க, ஜெனரிக்ஸ் கொண்டு வந்தாங்க. பிஃபோர் ஜாவா 1.5 நம்ம வந்து இந்த மாதிரி கோடு எழுதணும். இப்போ நான் வந்து ஒரு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டர்ஃபேஸ் டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே லிஸ்ட்டுன்றது வந்து வேரியபிள் அரே. அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து அரேவோட லென்த் வந்து எனக்கு தெரியாது, அது வந்து மாறிட்டே இருக்கும். டைனமிக்காக இன்க்ரீஸ் ஆகும், டைனமிக்காக டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு சினாரியோஸ் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் அரேஸை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அரே லிஸ்ட்ன்ற டேட்டா இது வந்து ஜாவால யூட்டில் பேக்கேஜில் ஒன் ஆஃப் தி கலெக்ஷன்ஸ் ஏபிஐ இது இந்த லிஸ்ட்டுன்றது வந்து. ஸோ இந்த அரே லிஸ்ட்டுன்றது தான் அதோட இம்ப்ளிமெண்டேஷன். லிஸ்ட்டுன்றது இன்டர்ஃபேஸ், அரே லிஸ்ட்டுன்றது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸு. ஸோ நம்ம வந்து இந்த அரே லிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் க்ரோவபிள் அரே. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கலெக்ஷன் ஏபிஐயில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்குள்ளே நான் வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ ஆட் அண்ட் கிளிக் ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், எனி ஜெனரிக் ஆப்ஜெக்டை நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் 1, அதே மாதிரி நான் ஒரு 3 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட்லேருந்து நான் வேல்யூ எடுக்கணும்னா கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. கெட்டில் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கணும். இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா 2வது எலிமெண்ட் எனக்கு வரும். ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் ஏ ஆப்ஜெக்ட். இப்போ கெட்டோட ரிட்டர்ன் டைப் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா java.lang.object, சரியா? ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் டைப் கேஸ்ட் பண்ணி எனக்கு வேல்யூவை நான் வாங்குகிறேன். ஸோ ஜாவா 1.5ல் பிஃபோர் ஜாவா 1.5 நம்ம இந்த மாதிரி பண்ணோம். ஜேடிகே 1.5ல் வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா இதே விஷயத்தை எப்படி பண்ணுவோன்னு பாருங்கள். இதே கூட நான் திருப்பி எழுதுகிறேன். ஸோ இதுதான் நம்ம ஜெனரிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது என்ன டைப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ இங்கே வந்து நான் சொல்கிறேன், எனக்கு ஸ்ட்ரிங் தான் நான் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங்கை தவிர நான் வேறு எதுவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதை தான் வந்து இந்த மாதிரி சின்டாக்ஸில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸில் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சும்மா இப்படி ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் போட்டாலும் ஓகே தான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா 7லேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஜாவா 6, 5லலாம் நீங்கள் சொல்லணும். ஜாவா 7ல் இது வந்து டைப்பில் இருந்தே எடுத்துக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு பாஸ் அ ஸ்ட்ரிங் ஹியர், அதுலேருந்தே எடுத்துக்கும். இப்போ ஆட் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நான் சொல்லிடலாம், அப்போ தான் இங்கே டைப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே ஆட் மெத்தட் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து லிஸ்ட் 1 இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆட் மெத்தடை பாருங்கள்.
ஆட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு வந்துருச்சு. ஸோ ஏன் வந்து இது ஸ்ட்ரிங்குன்னு வருது? இதுக்கு முன்னாடி ஆட் மெத்தட், இங்கே ஆட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஜெனரிக்காக எந்த ஆப்ஜெக்ட் வேணால் பாஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நான் வந்து பாஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நான் ஆட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன். ஸோ அதனால் என்னோடய மெத்தட் டெஃபினிஷனே மாறிடுச்சு. ஸோ மெத்தட் டெஃபினிஷனே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் மட்டும்தான் கம்பைலர் வந்து செக் பண்ணி பாஸ் பண்ணுது. அதே மாதிரி இப்போ நான் கெட்டு நான் கால் பண்ணாலும் எனக்கு ரிட்டர்ன் டைப் என்ன வருது கெட்டில்? ஸோ கெட்டில் ரிட்டர்ன் டைப் வந்து ஆப்ஜெக்ட்னு வருது. ஸோ இங்கேயும் வந்து இந்த டைப் காஸ்டிங் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இங்கே போட்டேன்னா வராதுன்னு நினைக்கிறேன். ஓ சாரி, ஆப்ஜெக்ட் டைப் தப்பாக போட்டிருக்கேன், சாரி அபவுட் தட். ஸோ இங்கே வந்து நான் லிஸ்ட்டுனே வச்சுருக்கேன், அந்த லிஸ்ட் ஒன்று நான் மாற்றணும் இல்லையா? ஸோ இங்கே கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது லிஸ்ட்டிங்கை ரிட்டர்ன் பண்ணுது பாருங்கள். ஸோ இந்த டைப் காஸ்டிங் தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வேல்யூ எடுத்துடலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்போ முன்னாடி இருக்க கோடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து டைப் டெஃபினிஷன் கிடையாது. லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. என்ன வேணால் என்னால் ஆட் பண்ண முடியும். ஆனால் ரிட்ரீவ் பண்ணும்போது நம்ம டைப் கேஸ்ட் பண்ணி தான் ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து யூசர் வந்து தப்பாக ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இன்டீஜர் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் உள்ள ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு வேல்யூவாக எடுத்து டைப் கேஸ்ட் பண்ணும்போது அந்த இன்டீஜர் வேல்யூ வரும்போது எனக்கு டைப் கேஸ்ட் எரர் வரும். ஏன்னா வந்து ஸ்ட்ரிங்கோட நான் டைப் கேஸ்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இது திஸ் கைண்ட் ஆஃப் கோட் நிறைய எரர் ப்ரோன். முன்னாடி JDK 1.5க்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஜெனரிக்ஸ் வந்தோடனே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைப் டெஃபினேஷன் சொல்லிட்டோம். லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நான் ஆட் பண்ண முடியும். கெட் பண்ணாலும் எனக்கு ஸ்ட்ரிங் மட்டும் தான் அவுட்புட்டாக வரும். ஸோ உங்களோட மெத்தட் டெஃபினேஷனே இது வந்து மாற்றிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஜெனரிக் டைப் மெத்தட் டெஃபினேஷன் வில் பி சேஞ்ச்டு. ஸோ அதுதான் வந்து ஜெனரிக்கோட யூசேஜ். ஸோ நீங்கள் வந்து டைப் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஆன் ஜெனரிக்ஸ். இப்போது ஒரு மெத்தடுக்கு எப்படி நான் ஜெனரிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அதை எப்படி நம்ம கால் பண்ணுறோமோன்னு கூட பாருங்கள். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுத போகிறேன். நார்மல் மெத்தட் கூட எழுதலாம், ஏன்னா நான் மெயின்லேருந்து கால் பண்ணுன்றதுக்காக ஸ்டாட்டிக் மெத்தட் நான் எழுத போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக். ஸோ இங்கே வந்து டைப் டெஃபினேஷன் சொல்லலாம். ஸோ t,s add tt,s. ஜெனரிக்காக நம்ம ப்ளஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து இந்த மாதிரியே பண்ணலாம். 10 years பண்ணிடலாம். சரி, ஓகே. ரிட்டர்ன் டைப்பை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, இது டபுளாகவே இருக்கட்டும். ஸோ இங்கே நம்ம 200 இருக்கட்டும், சும்மா பிரிண்ட் பண்ணிடலாம்.
ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஜெனரிக் டைப் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சின்டாக்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அக்சஸ் மாடிஃபையர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்டாட்டிக்காக இல்லை நான் ஸ்டாட்டிக்காக அப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஏபிசிடி என்ன வேணால் கொடுக்கலாம், ஏபின்னு கூட கொடுக்கலாம், டிஎஸ்ன்னு கொடுக்கலாம், இ கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ரிட்டர்ன் டைப் கொடுங்க. அதுக்கப்புறம் மெத்தட் நேம் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஜெனரிக் டைப் யூஸ் பண்ணணுன்னா இந்த டிஃபைன்டு டைப்பு, இந்த டிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டிஃபைன் டைப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதுதான் டைப்பு, இதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. ஸோ டைப்பு இதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. ஸோ அது சும்மா நம்ம ப்ளஸ் பண்ணி ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். விதவிதமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆட் கால் பண்ணிவிட்டு டீக்கு வேல்யூ வந்து நான் டபுள் பாஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஆட் போட்டுட்டு நான் டிஎஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகும். அதே ஆடுக்கு நான் எம்ப்ளாயி கூட பாஸ் பண்ணலாம், இல்லை காரை கூட பாஸ் பண்ணலாம். ஸோ நியூ கார் or new taxi. ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து விதவிதமான டைப்பை பாஸ் பண்ணுறீங்க. இங்கே டபுளை பாஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து கார் பாஸ் பண்ணுறீங்க, ரெண்டாவது ஆர்குமெண்ட்டு டாக்ஸியை பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் யூசேஜ், ஜெனரிக்கோட யூசேஜ். இப்போ நீங்கள் என்ன டைப் இந்த மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஜெனரிக்காக டைப் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது எந்த டைப்பை வேணால் கால் பண்ணலாம், ரைட்? ஸோ இந்த கேப்பபிலிட்டி உங்கள் அப்ளிகேஷனுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து மெத்தடில் ஜெனரிக் டிஃபைன் பண்ணுறது, ரைட்? ஸோ அடுத்தது வந்து கிளாஸில் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிளாஸ் ஜெனரிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் எழுதலாம். கிளாஸ் ஜெனரிக்ஸ்னே வச்சுருக்கேன். ஸோ இது டிஃபைன் பண்ணும்போது 3 டைப் டெஃபினிஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டர், இங்கே டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரைட்? இப்போ ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். சே there is a method called get customer. That get customer is going to return R type and it is going to take T and S as the first parameter and second parameter. இப்போதைக்கு ரிட்டர்ன் நல்லே வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜெனரிக் டைப் யூஸ் பண்ணிட்டு உங்கள் மெத்தட்ஸ்க்கு ஆர்குமெண்ட்டு ரிட்டர்ன் டைப் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து மெயின் போடுறேன். ஸோ மெயினில் இந்த கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ்ஸு டபுள்னு போட்டுக்கலாம். ஆர் வந்து இன்டீஜர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, டன். இப்போது இதிலேருந்து நம்ம கெட் கஸ்டமர் மெத்தடை கால் பண்ணலாம். இப்போ கெட் கஸ்டமர் மெத்தடை கால் பண்ணும்போது அதோட டெஃபினிஷன் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஜெனரிக் டைப் கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது சொல்லிட்டோம் டபுள் இன்டீஜர் அப்படின்னு. ஸோ கெட் கஸ்டமர் கால் பண்ணும்போது ஸோ டபுள் டி வந்து இப்போ டபுள், ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து ஜெனரிக் டைப் வந்து டி, ரெண்டாவது வந்து எஸ் வந்து ரெண்டாவது, மூணாவது வந்து ஆர். ஸோ டபுள் ஸோ டபுள் வந்து இப்போ இன்புட்டாக வருது, இன்டீஜர் வந்து அவுட்புட்டாக வருது, ரைட்?
ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜெனரிக் டைப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஜாவாவில் எந்த கிளாஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஜெனரிக் டைப்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஆர்ன்னு பார்ப்பீங்க, ஈன்னு பார்ப்பீங்க, எஸ்ன்னு பார்ப்பீங்க, டீன்னு பார்ப்பீங்க. ரைட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அவ்வளோதான், இது கம்பைல் ஆகி இப்போ ரன் ஆகும். ஆல்தோ திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் நல், இது கம்பைல் ஆகி இப்போது ரன் ஆகும். ரைட், ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் டிஃபைன் தி ஜெனரிக் டைப் ஃபார் யுவர் ஜாவா கிளாஸஸ். அந்த டைப்ஸை வந்து நீங்கள் உங்கள் மெத்தடுக்கு பேராமீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கோட் எழுத முடியும். எல்லா ஜாவா கிளாஸ்லேயும் வந்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. சரி, அரே லிஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஈயை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நான் கெட்டுன்ற மெத்தட் வச்சுருக்கேன். கெட்டுன்ற மெத்தடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும். ஸோ கெட்டுன்ற மெத்தட் வந்து ஈயை தான் ரிட்டர்ன் பண்ணுது. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எலிமெண்ட் டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எலிமெண்ட் டேட்டா ஆஃப் இண்டெக்ஸு இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் எலிமெண்ட் டேட்டா அரேலேருந்து ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து ஒரு ஜெனரிக் ஆப்ஜெக்ட் அரே. ஸோ ஜெனரிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் அரே வச்சு அதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜெனரிக் டைப்ஸ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். கிளாஸில் டிஃபைன் பண்ணி உங்கள் மெத்தட்ஸ் எல்லா மெத்தட்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போன எக்ஸாம்பிளில் மெத்தடில் ஜெனரிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் கிளாஸில் எப்படி ஜெனரிக் டைப் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து நம்ம முடிச்சிடலாம். PECS கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நம்ம கலெக்ஷன் எடுக்கும்போது எகெயின் வி வில் ரீவிசிட் ஜெனரிக்ஸை மறுபடியும் நம்ம ரீவிசிட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ப்ரொடியூசர் எக்ஸ்டென்ஸு கன்சியூமர் சூப்பர் இந்த கான்செப்டை பற்றி நம்ம அப்போ பார்ப்போம். ஜெனரிக்கும் வந்து திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அந்த டைமில் இந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.